வணக்கம். இன்றைக்கி சாமி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சாமை அரிசியும் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குது. இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து 4 மடங்கு தண்ணி சேர்த்து 4 விசில் வேக வச்சு எடுக்கணும். குக்கரில் ப்ரெஷர் போனதும் பாருங்கள், சாமை பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்து சட்டியில் நெய் விட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் இடித்த இஞ்சி, 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த முந்திரி பருப்பையும் அது கூட போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொங்கலில் அதை கொட்டி நல்லா கிளறி விட்டுறணும். இது கூடவே கொஞ்சம் நல்ல மிளகு பொடியும் இந்த பொங்கலில் சேர்த்து விடணும் காரத்துக்கு. முந்திரி பருப்பு நெய் எல்லாம் சேர்த்து கிளறும்போது நல்ல ஒரு நெய் வாசனையோடு பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிட்டு, இந்த பொங்கல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தக்காளி கொத்து, கத்திரிக்காய் கொத்து, தேங்காய் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.